அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2025 அதாவது ஆங்கில மாதம் வருது. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி 11 வருது, புதன்கிழமை. விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக அன்றைய தினம் கொண்டாடுவாங்க மக்கள்லாம். திடீர் மாற்றங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2025 உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக ஏற்றமும் இரக்கமும் கலந்த சூழ்நிலையே உருவாகும். ஒரு சமயம் மிதம் மிஞ்சிய பொருளாதார நிலை இருக்கும், மற்றொரு சமயம் வறட்சி நிலை நிலவும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும். அசுரகுரு தேவகுரு ஆகிய 2 கிரகங்களின் சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். கடகம் சுக்கிரன் ஆவணி 5 கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். அவர் அங்குள்ள புதனோடு இணைவதால் புத சுக்கிர யோகம் செயல்படுது. எனவே பூமி வாங்கும் யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் உண்டு. உடன்பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். வழக்குகள் சாதகமாக அமையும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் நடத்துகிறவங்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம். சிம்மம் புதன் ஆவணி 9 சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் 4ஆம் இடத்துக்கு வருவது யோகந்தா. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குறாங்க. எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சியெலாம் கைகூடும். கடமையில் இருக்கும் தொய்வும் அகலும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். அதன் மூலம் வரும் உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறையும். வீடு கட்டியும் நீண்ட நாளாக வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். தாயின் உடல்நலம் சீராகும். பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். துலாம் செவ்வாய் அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆவணி 29 துலா ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் 6இல் சஞ்சரிக்கிறது யோகம்தான். எதிர்பாராத விதத்தில் இனிமை தரும் மாற்றங்கள் சேரும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. பூமி பிரச்சனை அகலும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பம் மாறும். கேட்ட நிதியுதவி கிடைக்கும். உச்சம் பெற்ற புதன் அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆவணி 26 கன்னிராசிக்கு புதன் வருகிறார். அங்கு புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் இப்பொழுது கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார். தனாதிபதி உச்சம் பெறும் நேரம் ஒரு அற்புதமான நேரம். வருமானம் உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. பணம் பல வழிகளிலும் பையை நிரப்பும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தில் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீங்க. தொழில் நடத்துகிறவங்க வாடகை கட்டடத்தில் நடைபெறும் தொழிலை
சொந்த கட்டடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடும். சிம்மம் சுக்கிரன். ஆவணி 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்துக்கு செல்லும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி நீட்டிப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தியை தரும். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். நல்ல தகவல்லாம் கிடைக்கும். இந்த மாதம் பிரதோஷ வழிபாடு பெருமையை சேர்க்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் வந்து ஆகஸ்ட் 19, 20, 23, 24, செப்டம்பர் 5, 6, 9, 10, 15, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து